சமணர்களை எதிர்த்து சம்பந்தர் வாதத்தில் வெல்லுதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று சம்பந்தரின் வயது கருதி கவலை கொண்ட மங்கையர்க்கரசியார் முன் நான் நிச்சயமாக இந்த வாதிலே வெல்லுவேன், யான் எளியேன் அல்லேன் என்று குறிப்பு தோன்றும் வண்ணம் பாடின பதிகம்தான் மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல். பால்மணம் மாறா வாயினை உடைய ஒரு இளம் பிள்ளை என்று எனக்காக நீ பரிவு கொள்ள வேண்டாம், நான் இந்த சமணர்களை வாதிலே வெல்லுவேன் என்று மங்கையர்க்கரசியினது மனதினுக்கு உறுதி ஏற்படும் வண்ணம் சம்பந்தர் பாடியதன் பின் மன்னன் இருவருக்கும் இடையே ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்னவென்று, பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கும் முன்னம் சுற்று நின்று அழைத்தல் ஓவா அருகற்கும் தென்னர் கோமான் இற்றைனால் என்னை உற்ற பிணியை நீர் இகலி தீரும் தெற்றனர் தீர்த்தார் வாதில் வென்றனர் என்று செப்ப. எப்படி தொடங்குகிறான் பாருங்கள் மன்னன். பெற்றியால் இறைவனது திருவருளினை பெற்றதன் காரணமாய் சம்பந்தரால் அருளி செய்ய பெற்ற அந்த பதிகத்தை கேட்டவனாகிய பாண்டிய மன்னன் செய்த பிள்ளையார் தமக்கும் தன் முன்னே பாடிய அந்த பிள்ளையாராகிய சம்பந்தருக்கும் முன்னம் சுற்று நின்று அழைத்தல் ஓவா அருகற்கும் தன் முன்பு சூழ்ந்து நின்று உரைப்பதை கைவிடாத சமணர்கள் என்ன உரைத்து கொண்டிருந்தார்கள்? சம்பந்தரை போட்டிக்கு அழைப்பது என்றும் தாங்களே முன்னின்று இந்த நோயை தீர்ப்போம் என்றும் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்விருவரையும், சம்பந்தரையும் இந்த சமண அடியவர்களையும் சமமாக பார்த்த தென்னவர் கோமான் பாண்டிய மன்னன், இற்றை நாள் என்னை உற்ற பிணியை நீர் இகலி, இப்பொழுது எனக்கு உரியதாகிய இந்த பிணி நோயினை நீங்கள் இகழுதல் என்றால் தீர்த்தல், விலக்குதல், இகலி தீரும், யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து என்னுடைய நோயை தீருங்கள், யார் தீர்க்கின்றீர்களோ அவர்கள் சிறந்தவர் என்று நான் முடிவு கட்டுகிறேன். தெற்று என தீர்த்தார், யார் எனது நோயினை என் உடம்பிலிருந்து நீங்கக்கூடிய அளவினுக்கு தீர்க்கிறார்களோ அவர்கள் வாதில் வென்றார் என்று செப்ப. அவர்கள்தான் வாதிலே வென்றவர்களாக நான் கருதுவேன், நான் அறிவிப்பேன் என்று மன்னன் சொன்ன உடனே சமணர்கள் என்ன செய்தார்களாம்? மன்னவன் மாற்றம் கேட்டு வடிவு போல் மனத்து மாசு துண்ணிய அமணர் தென்னர் தோன்றலை நோக்கி நாங்கள் உன் உடம்பு அதனில் வெப்பை ஒரு புடை வாமபாகம் முன்னம் மந்திரித்து தெய்வ முயற்சியால் தீர்த்தும் என்றார். மன்னவன் மாற்றம் கேட்டு, பாண்டிய மன்னனால் சொல்லப்பட்ட அந்த மாற்றம்னா முடிவை கேட்டு, வடிவு போல் மனத்து மாசு துண்ணிய, வடிவாகிய உடல் அளவிலே மாசினை உடையவர்கள் மனத்தினும் மாசினை உடையவர்களாக இருந்த சமணர்களாம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சமணர்களை கொஞ்சம் ஏளனமாகவே எழுதி வருகிறார் செக்கிழார். வடிவு போல் மனத்து மாசு, இந்த சமணர்கள் புறவடிவில தான் மாசு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதும் மாசு உடையதான். துண்ணிய அமணர் தென்னர் தோன்றலை நோக்கி, தென்னர் பாண்டியர், தோன்றல்னா பாண்டிய மன்னனை பார்த்து, உன் உடம்பு அதனில் வெப்பை, உன் உடம்பினுக்கு வந்துள்ள வெப்பு நோயினை ஒரு புடை வாமபாகம்,
ஒரு பகுதியாகிய இடது பக்கம், வாமம்னா இடது, இடது பக்கம் முன்னம் மந்திரித்து, நாங்கள் முதலாக மந்திர உச்சாடனங்களை செய்து தெய்வ முயற்சியா. இங்கதான் ஒரு சின்ன இடர்பாடு எனக்கு. சமணர்களினுடைய கோட்பாட்டுல தெய்வம்ன்றது கிடையாது. அவர்கள் வழிபடுவன எல்லாம் அருகந்தான், அவனுக்கு வடிவம் சொல்லுவதாக கிடையாது. ஆகவே தெய்வ முயற்சியால் தீர்த்தும் என்றார். தெய்வத்தினுடைய துணையால் உனது இடப்பக்கத்து நோயை நாங்கள் மந்திரித்து தீர்க்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி அதற்குண்டான முயற்சியில் இறங்க தலைப்பட்டார்கள். யாதும் ஒன்று அறிவிலாதார் இருள் என அணையச் சென்று வாதினில் மன்னவன் தன் வாம பாகத்தை தீர்ப்பார் மீது தம் பீலி கொண்டு தடவிட மேன்மேல் வெப்பு தீதுர பொறாது மன்னன் சிறபுறத்தவரை பார்த்தான். சின்ன நாடகம் பாருங்க. இது கவிஞர்களுக்கு இது ஒரு இயல்பாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முறைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன நாடகம் 4 வரியில பாருங்க. யாதும் ஒன்று அறிவிலாத, எதனையும் உண்மையான நிலவரத்தை முற்றிலுமாக அறிதற்கு உண்டான அறிவு இல்லாதவர்களாகிய சமணர்களாம். யாதும்னாக்க அங்கு நடக்கக்கூடிய சூழல், அங்கு நடக்கக்கூடிய செயல், இவைகளை பற்றி ஒன்றுமே அறியாது, ஏற்கனவே முன்னமே அவர்கள் குணப்படுத்துவதற்கு முயன்று முடியாமல் போயிற்று. அப்பொழுதே அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த நோயை நம்மால் தீர்க்க முடியாது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்லணும். எத்தனை பேர் அந்த குறிப்பை ஏற்றுக்கொள்வார்கள்னு தெரியாது. இந்த பெரிய புராணத்துல சொல்லப்பட்ட அடியவர்கள் வாழ்க்கை வரலாற நம் மாநிலத்திற்கு அருகு இருக்கக்கூடிய கன்னட மாநிலமாகிய கர்நாடகால அவர்கள் மொழியிலையும் இந்த அடியவர்கள் புராணத்தை தொகுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் வேற. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வெவ்வேறு நிலையில அந்த நூலில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. இதனோடு மட்டுமல்லாமல் சமண நோக்கிலே எங்கெல்லாம் சமணர்கள் சைவர்களால் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த வரலாறுகளை எல்லாம் சமணர்கள் தங்களுக்கு உரியதாகிய ஆய்வு நெறியில விளக்கி எழுதியிருக்கிறார்கள். இது தவிர்க்க முடியாதது, ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் இலங்கையில சற்றேறக்குறைய கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து அவர்களினுடைய வரலாறை தொடர்ந்து எழுதுவதற்கு பெருமுயற்சி எடுத்து புத்த பிக்ஷுக்கள் அந்த வேலையை செய்தார்கள். அந்த வரலாற்றினுக்கு பெயர் மகாவம்சம்னு பேர். அந்த புத்த மதத்தினுடைய தலைமை பிக்ஷுவாக இருந்த ஆனந்த தேரா எழுதத் தொடங்கி வழி வழியாக அதை புத்த பிக்ஷுக்கள் எழுதி வருவதாக நம்பப்படுகிறது. அந்த மகாவம்சத்திற்கு 2 வேறுபட்ட நிலைகளில் விளக்கங்கள் உண்டு. ஒன்று அந்த பௌத்த மதம் சார்ந்த விளக்கம் உண்டு, மற்றொன்று பௌத்தம் அல்லாத அங்கு இருந்த சைவத்தினுடைய வழியில் அதை விளக்குதலும் உண்டு. இந்த அடிப்படையில தமிழகத்துல சமணர்கள் எங்கெல்லாம் தோற்றார்களோ அந்த தோற்றல் என்கின்ற நிலைக்கு ஏன் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள் என்பதை சமண நோக்கில் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தொடக்கத்துல சமணர்கள்
தங்களினுடைய கோட்பாட்டினையும் தங்கள் மதம் சார்ந்த சிந்தனைகளையும் இந்த தமிழகத்துல நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு உரிய சரியான கருவி மொழி என்று தீர்மானித்தார். அதனாலதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கண நூல்களும் சமணர்களால் எழுதப்பட்ட நூல்களே. இப்ப அவர்கள் மொழியை கையில் எடுத்துக்கொண்டு மொழியின் வாயிலாக தங்களினுடைய கருத்துக்களை இந்த சமூகத்தில் கொண்டு சேர்த்தார்கள். இதனை பின்பற்றித்தான் பின்வந்த சைவமும் மொழியை கை கொண்டு தங்களினுடைய கருத்தை முன்னெடுத்தன. நான் என்ன வேடிக்கை நடந்ததுன்னா, இந்த சமணர்கள் ஆய்வு நூல்ல சொல்லி இருக்கக்கூடிய செய்தி, சமணர்கள் சொல்லி இருந்தார்களாம், நாம் நம்முடைய கோட்பாடுகளை நிலைநிறுத்த மொழியை கையில் எடுத்தோம். இந்த மொழி தொடர்ந்து நம்முடைய சமயம் இருக்கின்ற வரைக்கும் இந்த மொழியை கருவியாகவே தான் கொள்ளுவோம். ஆனால் சைவர்கள் இன்றைய சூழலுக்கு மொழியை கருவியாக எடுத்துக்கொண்டு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றதன் பின் இந்த மொழியை கைவிடுவார்கள். வரலாறு காட்டின உண்மை அது. ஒரு காலத்துல சைவம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் மொழியினாலும் சைவ அடியவர்களாலும் தலந்தோறும் அவர்கள் சென்று சென்று பாடிய பாடலின் விளைவுதான் வளர்ச்சி. நாளடைவில் என்ன ஆயிற்று? சைவத்தினுக்கு உட்பட்ட திருவாசகத்தை தில்லை மண்டபத்துல பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. யாரும் அதை போய் பெருமளவில் கேட்கல. அதுபோல் சற்றளவேனும் கூச்சமே இல்லாம நம்முடைய கோவில்கள்ல இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். எப்படி எழுத முடிகிறது அந்த ஒரு பலகைய? இது தமிழகம், இங்கு பேச்சு மொழி தமிழ் மொழி, ஆகவே இங்கு இறைவனுக்கு உரியதாகிய வழிபாடுகள் தமிழில் செய்வது இயல்பு. மற்றைய பகுதியிலிருந்து வரக்கூடிய மாந்தர்களுக்கு அவர்களுக்கு உரிய மொழியில நீங்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும்னா அந்த மொழியை போட்டு அதுலதான் நான் உம்மை போட்டு எழுதியிருக்கணும். இங்கு வடமொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும். வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அது தெரியணும். இங்க எதற்காக தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்? முதல்ல இங்க இன்னொரு விளக்கம், தமிழிலும் போட்டது தப்பா, அதுவே தவறு. தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போடுவதே தவறு. தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை செய்யாமல் வேறு எதில் அர்ச்சனை செய்வது? யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில தான் எல்லா விதமான முரண்பாடுகளுக்கும் அரங்கேற்றம் கிடைக்கும். இந்த தமிழ்நாட்டில தான் தமிழ் இசைக்கு என்று ஒரு இயக்கமே உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள், இருப்பது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் இசையை வளர்க்க வேண்டி ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை தமிழர்களுக்கு ஏற்பட்டது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உண்டான ஒரு தனித்த தலையெழுத்து. இது இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறோம். அதனால இந்த மொழியினால் பாருங்க, மன்னனினது நோயினை தீர்ப்பதற்கு தமிழ் மொழி பயன்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இந்த சமணர் எழுதினார், இந்த மன்னனுக்கு உண்டான இந்த வெப்பு நோய் அல்லது அந்த வெம்மையினால் ஏற்பட்ட நோய் முதல்ல மன்னன் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பு சம்பந்தர் மதுரைக்கு வந்ததன் பிறகு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சம்பந்தரை பார்க்க வந்தார்கள். அவர்கள் மூலமாக பரிமாறப்பட்டது
ஏதோ ஒன்று மன்னனுக்கு ஒவ்வாமையை கொடுத்து நோயினை ஏற்படுத்தியது. ஆகவே நோயினை ஏற்படுத்திய காரணியாக இருந்த சம்பந்தரே வந்து தீர்த்தாலன்றி அந்த நோய்க்கு மருந்து கிடைக்காது என்பதாக சமணர்கள் எழுதினார்கள். அதனால இந்த நோயினை தீர்க்க முடிந்தது சம்பந்தரால் நாங்கள் தோற்றோம். ஒரு நிகழ்வினுக்கு பல்வேறு நிலைகள்ல கருத்துக்களை கொண்டு ஆய்தல் வேண்டும். இது சமணர்களினுடைய நோக்கில் எழுதப்பட்ட நூல். அதனால எந்த ஒரு சமய நூலிலும் நடைபெறுவதற்கு உண்டான இயற்கை இகவுகளை அந்த சமயத்தோட ஒட்டி நின்று பார்த்து அதனால் பரவசமோ பெருமிதமோ கொள்ளுதல் என்பதை காட்டிலும் அது நடந்ததன் சூழல் எது குறித்து இது இவ்வாறு நடந்தது என்று கொஞ்சம் பகுத்தாராய்ந்தும் பார்க்க வேண்டி உள்ளது. அதனால இந்த இடத்துல இந்த கருத்தை சொல்லணும்னு நினைச்சேன். கத்திரிக்காய் பொரியல் கறி மாத்திரம் பண்ணுங்க, போதும், பொடி போட்டு, வேற ஒண்ணும் வேண்டாம். அதனால இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கிறார் பாருங்க. யாதும் ஒன்று அறிவிலாதார் இருள் என அணைய சென்று, இருட்டை போல சமணர்கள் மன்னனுக்கு அருகே போனார்கள். ஏற்கனவே அவன் நோயின் வாதனைக்கு உட்பட்டு இருக்கிறான். அவனை இருள் சென்று அணைவது போலே சென்று வாதினில் மன்னவன் தன் வாம பாகத்தை தீர்ப்பார். வார்த்தையை போட்டார் பாரு. வாமபாகத்து நோயினை தீர்ப்பார்னு போடல. சேக்கிழாருக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், வாமபாகத்தில் உண்டான நோயை தீர்ப்பார்னு போட்டிருக்கணும். வாமபாகத்தையே தீர்ப்பார்னு எழுதுறார். எப்படியா? வாதினில் மன்னவன் தன் வாமபாகத்தை தீர்ப்பார். வாதத்தின் பொருட்டு மன்னனின் இடம் அருங்குள்ள நோயை தீர்க்க தொடங்கின்னு உரை எழுத முடியாது. இந்த பாட்டுக்கு அப்படியே வாம பாவத்தையே அந்த இட பக்கத்தையே தீர்ப்பது போல மீது தீர்ப்பார் மீது தம் பீலி கொண்டு, மயில் பீலினா மயில் தொகையை கொண்டு தடவிட, மெல்ல அந்த மயில் தொகையினால தடவி மேன்மேல் வெப்பு தீதூர போறாது. இந்த மயில் தொகையில தடவ தடவ மன்னனது உடம்புல மேலும் மேலும் வெப்பு நோய் கூடியது, தீரலையம். இப்பதான் நாடகம். போராது மன்னன் சிறபுறத்தவரை பார்த்தான். சிறபுறம் சீர்காழி, சீர்காழியை சார்ந்த சம்பந்தரை பார்த்தான். இந்த சமணர்களால் தீர்க்க முடியவில்லை. இவர்களினது மயில் பீலி மேலும் மேலும் எனக்கு வெப்பு நோயை கூட்டுகிறது. ஆகவே அவர் ஏதாயிலும் செய்வாரா என்ற நோக்கோடு அவரை பார்த்தார். இது பொருள் நோக்கு, வெறு நோக்கு அல்ல. ஒரு சின்ன நாடகம். உடனே அதை அப்படியே புரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள் சம்பந்தர். தென்னவன் நோக்கம் கண்டு திரு கழுமலத்தார் செல்வர் அன்னவன் வலப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீரே மண்ணு மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பது என்று பண்ணிய மறைகள் ஏத்தி பகர்திரு பதிகம் பாடி. இதுதான் மிகச் சிறந்த ஒரு பதிகமாக இன்றளவோ நோய் தீர்ப்பதற்காக சைவத்தின் மீது பற்றுள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிகத்தை பாடி திருநீரை இடும் மரபு உண்டு. இந்த வழக்கெல்லாம் இன்றைக்கு மிக குறைந்து போயிற்றுன்னு தான் நான் எண்ணுகிறேன். நான்லாம் இளம் பிள்ளையாக இருந்த காலத்துல, இன்னைக்கு சில பேர் வீடுகள் அந்த வழக்கம் இருக்கலாம். நான் இளம் பிள்ளையாக இருந்த காலத்துல உறங்க போகின்ற போது வீட்டில் இருக்கக்கூடிய இறை உருவங்களினது படம் இருக்கும் இல்லையா, அந்த படங்கள் முன் நின்று வணங்கி அங்கு திருநீர் இருக்கும் எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டு தூங்க போவது வழக்கம். காலை எழுந்தவுடனே இறைவனை நினைத்து எழுதலும், உறங்க போவதற்கு முன்பு இறைவனை வணங்கி உறங்க போகுதலுமாக இருந்தால் நாட்பொழுது நல்ல விதமாக முடியும்.
உறக்கம் நன்கு வரும் என்றதாகிய அது ஒரு நம்பிக்கை அன்று இருந்தது. அது தொடர்ந்து பலர் பல காலம் வரைக்கும் செய்தார்கள். இன்றைய அளவில் யாரேனும் ஒரு சிலர் இன்னமும் அந்த பழக்கத்திற்கு உட்பட்டு இருக்கலாம். அது உட்படவில்லைன்னா உட்படுதல் நல்லது. இறையருள் கிடைக்கிறதானா இல்ல, மனித மனது நமக்கு இதனால் ஒரு ஆறுதலும் இதனால் ஒரு அமைதியும் கிடைக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் மனித மனத்தினுடைய ஆழப்பகுதிக்கு சென்று நம்மை அமைதி உற வைக்கிறது. நம்பிக்கைனா என்னன்னு கேட்ட பொழுது விளக்கம் கொடுத்தார்கள். அவரவர் மனதில் தோன்றுவதற்கு உரியதாகிய நல்லதோர் எண்ணம், அதுக்கு பேரு நம்பிக்கை. இதனால் இவன் கண் விடுதல்னு சொல்றோம் இல்லையா, இதனை இவன் முடிப்பான் என்று நம்புகிறோம் அல்லவா. அதனால நான் வேடிக்கையாக இதை ஒரு விளக்கமா சொல்லுவேன். இது ஒரு விதமான சுய தம்பட்டம் கூட இருக்கு. நான் அதற்கு உண்டானவர் நேற்று வந்திருந்ததுனால அந்த சிந்தனை. போன ஆண்டு நானும் என் துணைவியாரும் என் மகள் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஒரு 3 மாதம். இப்ப 3 மாதமும் வீட்டை பூட்டி வைப்பதில் என்ன பொருள்? தினமும் வந்து செல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தா வீடு பொலிவோடு இருக்கும்னு என் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு குடும்பம், பக்கத்து காம்பவுண்ட், அவர்கள்ட்ட கொடுத்து வீட்டினுடைய சாவியை கொடுத்து, மாதிரி நாங்கள் 3 மாதம் ஊருக்கு போறோம், ஒரு சின்ன உதவி செய்யுங்கள், காலையிலும் மாலையிலும் எங்கள் வீட்டிற்கு வந்து திறந்து விளக்கம் மட்டும் ஏற்றி விட்டு செல்லுங்கள். அந்த 3 மாதத்திற்கும் தேவையான எண்ணெய் போன்றன எல்லாம் வைத்துவிட்டு சொன்னேன். சரின்னு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஏற்றுக்கொண்ட செயலுக்கு ஏற்றார் போல என்ன இருந்தாலும் நாம சொல்லின பணியை செய்கிறார்கள் அல்லவா. அதனால நான் அங்கிருந்து கொண்டே அந்த 3 மாதத்திற்கும் அவர்கள் மறுத்தாலும் ஒரு தொகையை ஊதியமா அனுப்பிச்சேன். பொறுப்படுத்திருக்கிறார்கள் அல்லவா. அப்புறம் நேற்று அவர்கள் ஏதோ பேச்சுக்கு வந்திருந்தார்கள். அப்ப பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், மாதிரி ஏப்ரல் மாதமும் ஒரு 15 நாள் நான் மகளோடு கொஞ்சம் வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு. அவங்க உடனே கேட்டார்கள், எங்களுக்கு போன முறையே கேட்கணும்னு ஒரு ஆசை, எப்படி நம்பிக்கையோடு சாவியை கொடுத்தீர்கள்? நான் உடனே சொன்னேன், அருகிருப்பவர்களை நம்புவது என்பது ஆண்டவனுக்கு உரிய நம்பிக்கையை பெறுவது போல். இதை நாம வளர்க்க தவறிவிட்டோம்னே நான் கருதுறேன். ஏன் சொன்னாக்க, பழைய காலங்கள்ல தனித்தனி வீடுகளாக இருந்த பொழுதே ஒருவர் அடுத்த வீட்டாரை நம்பி வாழ்க்கையை நடத்தின காலங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இன்று அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கிறோம். அடுத்த கதவிலே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அவர்களை நாம் எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளுவது, எந்த அளவில் அவர்களை நாம் நம்பிக்கைக்கு உரியவராக கருதுவது தெரியாது. அதே போல்தான் அவரும் இருக்கிறார். அப்போ நாம் இன்று அடுக்குமாடி குடியிருப்பில் நெருக்கமாக குடியிருக்கிறோம், மனதளவிலே எட்டி நிற்கிறோம். முன்பெல்லாம் தனித்தனி வீடுகள்ல எட்டி நின்றாலும் மனதளவிலே நெருங்கி நின்றார்கள். இந்த வழக்கம் ஏன் தொலைந்தது? நான் இதைத்தான் இறை ஈடுபாடு என்று. நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை நாம முழுவதுமாக நம்புதல். அதனால்தான் கலியுகத்துல கூட வடமொழியில ஒரு பழமொழி சொன்னார், மற்றைய யுகங்கள் எல்லாம் கடவுள் நேரடியாக வருவான், கலியுகத்துல கடவுள் மனித வடிவில் வருவான். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நாம ஏன் கடவுளாக பார்ப்பதே இல்லை? ஏன் இந்த சிந்தனைன்னா, இந்த சமணர்களால் இந்த நோயினை தீர்க்க முடியவில்லை. சீர்காழியிலிருந்து வந்தவராகிய ஞானசம்பந்தர் தன்னுடைய நோயை தீர்ப்பார் என்று மன்னன் மெல்ல நம்பிக்கைக்கு உட்பட்டார். அதான் நோக்கம்ன்ற வார்த்தையை போட்டார்.
நோக்குதல் என்றால் அவரவர் மனத்தின் கண் உள்ளனவற்றை சொல்லாமலேயே அறிந்து கொள்ளுதல். காணுதல் என்பது கண்ணளவில் நிகழும் நிகழ்ச்சி. பார்த்தல் என்பது கண்ணோடு அறிவு சேருவதினால் நிகழுவது. நோக்குதல் என்பது கண்ணோடு அறிவும் மனமும் இயைவது நோக்குதல். ரொம்ப அழகான சொல்லு. ஆகவே தென்னவன் நோக்கம், தென்னவனினுடைய பாண்டியனினுடைய மனக்குறிப்பை உணர்ந்தார். இதுதான் நம்பிக்கை. நமக்கு அருகில் உள்ளவர்களை நாம் நம்புதல். கண்டு திரு கழுமலத்தர், கழுமலம் என்ற ஊரினுக்கு உரியவராகிய சம்பந்தர் செல்வர், அந்த ஊரினுடைய சிறப்பினுக்கு உரியவர். அன்னவன் வலப்பால் வெப்பை, அன்னவன் பாண்டிய மன்னன், வலது பக்கத்தினுக்கு உண்டான வெப்பை, அந்த நோயை எது சொல்லி தீர்க்க முயன்றாரா? ஆலவாய் அண்ணல் நீரே. திரு ஆலவாய் என்று மதுரையம்பதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அண்ணலாகிய சிவபெருமானின் நீரு. நீரு என்பது திருநீரு. திருநீரை மருந்து என்றால் மருந்து. திருநீரை ஒரு தீமையான கண் பார்வை திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா, கண்ணேறு, கண்ணேறு படுதலை தவிர்க்கும் என்றால் தவிர்க்கும். இது ஒரு சமய சின்னம் என்றால் சமய சின்னம். நீங்க எப்படி வேண்டுமானாலும் திருநீரை கருதலாம். அது அவரவர் மனப்போக்கு. நீங்க வைத்தீஸ்வரன் என்கின்ற ஊர்ல வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேணும். அங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு உரியதான திருநீரை வாங்கினீர்கள் என்றால் அந்த திருநீர்ல சிறு சிறு மூலிகைகளை கடுகளவு உருட்டி கலந்திருப்பார்கள். கையிலேயே கிடைக்க முடியும், தேய்த்தாலேயே தெரியும். அதை வாயில் இட்டு கொள்ளுதல் நம்முடைய நோயினை தீர்க்கும். இறைவனே நோயினை தீர்க்கும் வைத்தியனாக வந்த தலம் அது. அது மட்டுமல்ல, தன்வந்திரியினுடைய சமாதி அங்கு இருக்கு. அதாவது தன்வந்திரி என்பவர் தேவர்களினது வைத்தியர், பார்க்கடலிலிருந்து தோன்றியவர் என்பது புராண குறிப்பு. அது ஒரு பக்கம். இந்த நம்பிக்கையை கொண்டுதான் இன்று வரைக்கும் எல்லா சமயங்களும் தங்களை காத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவர் என்ன செய்தார்? ஆலவாய் அண்ணல் நீரு என, அதுதான் மிகச்சிறந்த பதிகம். மந்திரம் ஆவது நீரு, மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய் தீர்ப்பது. இந்த திருநீரு என்பது மந்திரத்தினால் விளைந்தது மட்டுமன்று, அது மருந்துமாகி தீர்ப்பது. அவரவர் உடலின் கண் நோயினையும் உள்ளத்தின் கண் குழப்பத்தையும் தீர்க்க வல்லது. ஆகவே என்று பன்னிய மறைகள் வேதங்களினாலும் புகழப்படுவது இந்த நீர் என்று சொல்லப்படக்கூடிய திருநீற்று பதிகத்தை காந்தார பண்ணில் பாடினார். இந்த பதிகத்தை முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள், வேதத்தில் உள்ளது நீர் என்ற சொல் வருகிறது. அதோட மட்டும் இல்லாமல் வருத்தம் தணிப்பது நீரு, ஏல உடம்பு இடர் தீர்ப்பது நீர். அப்ப உடலுக்கும் இது மருந்து, மனதினுக்கும் இது மருந்து. அதனாலதான் இந்த திருநீரு என்பதை எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் தரித்தல் என்பது அவர்களுக்கு உண்டானதோர் பாதுகாப்புன்னு நம்பி இருக்கிறார். குறைந்தபட்சம் சாதாரண விஷயம். நமக்கு தடுமல் என்று சொல்லக்கூடிய
ஜலதோஷம் பிடித்த ஒன்னும் பண்ண வேண்டாம், திருநீரை குழைத்து நெற்றியில் இட்டுக் கொண்டார். அது மந்திரமெல்லாம் இல்லை, அந்த சாம்பல் உலர உலர நம்ம நெற்றியில இருக்கக்கூடிய ஈரப்பசை, வெப்பம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து, அது மருத்துவம். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவான், அதிகமான காய்ச்சல் இருக்கும் போது நெற்றியில யூடிகோலான் போடுவோம், அதுக்கு பதிலா விபூதி போடுவோம். அது போல வீடுகள் எல்லாம் இனம் தெரியாத பூச்சிகள் கடித்தால், அதனால உடலினது தோல்ல ஒவ்வாமை ஏற்பட்டால் திருநீர் எடுத்து பூசுவார். அது மருந்தாக செயல்பட்டு. ஆனா திருமந்திரம் மட்டும் இந்த திருநீற்றுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்து, மானுட உயிர்களுக்கெல்லாம் பசுன்னு பேர். நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய மூவகை குற்றங்கள், மூவகை பாவங்கள், மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, இதுக்கு மலம்னு பேர். இந்த பசுவாகிய நம்மிடம் உள்ள இந்த மும்மலங்களை நாம் நம்முடைய அறிவினால் விலக்கினோம், எரித்தோம் என்றால் அதனால் நமக்கு கிடைப்பது மேலான ஞானம். அந்த மேலான ஞானத்துக்கு விபூதின்னு பேர். வடமொழியில முன்னொட்டு வி போட்டா உயர்ந்தது, சிறந்தது, மேலானதுன்னு பொருள். அனுபூதி, விபூதி. அனுபூதி இறைவனை வணங்குவதால் கிடைப்பது. இந்த திருநீரு என்பதை அணிந்து கொள்வதால் கிடைப்பது விபூதி. இந்த மேலான ஞானம் என்பது அவனவன் உள்ளத்தில் உள்ளதாகிய மும்மலங்களை எரித்தலினால் கிடைப்பது. இதை நம்ம குறியீடா என்ன பண்ணோம், பசுங்கன்றினது மலமாகிய சாணத்தை எடுத்து உலர வைத்து அதனை நெய் கருதோடு சேர்த்து மூட்டமிட்டு அந்த சாம்பல வஸ்திர காயம் செய்து திருநீராக நெற்றியிட்டு போகுது. நோக்கம் வேறு, செயல்முறை மாறுபட்டது. இத வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொண்டு இருக்கும். அதனால இந்த மந்திரமாவது நீருன்ற பதிகம் பாடின உடனே, அதை பூசின உடனே, திருவளர் நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பொறு வரு வெப்பு நீங்கி பொய்கையில் குளித்தது அப்பால் மருவிய இடர்பால் மிக்க அழல் எழ மண்டு தீப்போல் இருப்புடை வெப்பும் கூடி இடம் கொள்ளாது என்ன பொங்க. இது பாருங்க, அடுத்த சிக்கம். வலப்பக்கத்துல இந்த திருநீரை தடவினார, திருவளர் நீரு கொண்டு, சிறப்பினை தருதற்கு உரியதாகிய திருநீரை கொண்டு திருக்கையால் தடவ, சம்பந்தர் தனது திருக்கைகளினால் வலது பக்கம் தடவ, தென்னவன் பொறு வரு வெப்பு நீங்கி, இது நாள் வரைக்கும் பொறுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த பாண்டியனது வெப்பு நீங்கி, அந்த வெப்பு நோய் நீங்கியதால் வலப்பக்கம் என்ன ஆயிற்றான், பொய்கையில் குளிர்ந்தது அப்பால், ஒரு குளிர்ந்த நீர்நிலையில குளித்தது போன்ற அனுபவம் ஏற்பட்டதான் வலப்பக்கத்துக்கு மட்டும். அப்பால் மருவிய இடப்பால், அதே நேரத்தில் என்னாச்சு, இடப்பக்கம் முன்பு இருந்த வெப்பத்தை விட அதிகமா கூடியது. மருவிய இடப்பால் மிக்க அழல் எழ மண்டு தீப்பு, வலது பக்கம் பொய்கை போல குளிர்ந்து போயிற்று, இடது பக்கம் முன்புக்கு இருந்தது போல இரட்டிப்பாக அழல் எழ மண்டு தீப்போல், ஒரு நெருப்பு மூடியது போல, நெருப்பு சூழ்ந்தது போல இடது பக்கம் எரிய ஆரம்பிச்சது. இருபுடை வெப்பும் கூடி, வல பக்கத்துல இருந்த வெப்பம் இப்ப இடது பக்கத்துக்கு சேர்ந்து ஏற்கனவே இடது பக்க வெப்பமும் ஒன்றாகி பெருமளவுல அங்கு வெம்மை கூடியது.
இடம் கொள்ளாது என்ன பொங்க அந்த இடது பக்கம் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இப்படியே பொங்கியதான். பார்த்தார் சம்பந்தர். உரி உடை கையர் பாயின் உடிக்கையர் நடுக்கம் எய்தி செறி மயிர் பீலி தீய தென்னவன் வெப்புரு தீ தம்மை எரிய மாசுடலும் கன்றி அருகு விட்டு ஏற நிற்பார் அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலான் நெறியில் நின்றார். எப்படி செக்கிழாருக்கு இருக்கிற குறும்பு தனி. உரி உடை கையர், உரியை கையில், அவர்களுக்கு உண்டான உன்களத்தை கையிலே கொண்டு திரிபதினால் உரி உடை கையர்னு பேரு சமணர்களுக்கு. கையர் பாயின், கையில தாங்கள் படுப்பதற்கு உண்டான பாயை சுருட்டி வைத்திருப்பார்கள். உடுக்கையர், அந்த உடுக்கையர்னாக்க அப்படிப்பட்ட உடையை பாயோடு சுற்றி வைத்துள்ளவர்கள். நடுக்கம் எய்தி பயப்பட ஆரம்பிச்சோம். ஏன்னா வலது பக்கம் நோய் தீர்ந்தது. அந்த வெப்பை இவர்கள் இதுகாரும் குணப்படுத்துவேன் என்று முயன்ற பகுதியில வெப்பு நோய் கூடியது. செரிமயிர் பீலி தீய, அந்த வெப்பத்தில் இவர்கள் பீலியினால ஆசுவாசப்படுத்த மயில் பீலி தீகிறதா வெம்மையினால. தென்னவன் வெப்புரு தீ தம்மை, அந்த இடது பக்கத்துல தோன்றின வெப்பம் இவர்கள் கொண்டு தீட்டின மயில் பீலியும் கருகி போக மன்னனது உடல் அப்படியே கருகுகிறது. மாசு உடலும் கன்றி அருகு விட்டு ஏற நிற்பர், மண்ணிடம் இருந்து அகன்று தொலைவில் போய் நின்று கொண்டார்கள். தங்களால் இனி ஒன்றும் பண்ண முடியாது. அறிவுடையாரை ஒத்தார், அறிவில்லாத நெறியில் நின்றவர்களாக இருந்தாலும் இந்த சூழல்ல அறிவுடையவர்கள் போல ஒதுங்கி நின்றார்கள். தேவையில்லாத குறும்பு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு போட்டு அவனுக்கு இயல்பா அறிவு கிடையாது. இப்ப ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி நின்னுட்டான், ஏதோ அறிவு வந்தவன் போல ஒதுங்கி நின்னுட்டான். போனா போறது அவனுக்கு இயல்பாவே அவர்களுக்கு அறிவு இல்லையா? எவ்வளவு துணிச்சல் வேணும் இதை எழுத. அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலா நெறியில் நின்றார். இந்த நிகழ்ச்சியில ஏதோ அறிவு உடையவர்கள் போல கொஞ்சம் எட்டி நின்று விட்டார்கள். ஆனா இயல்பாகவே அறிவில்லாதவர்கள். சரி, அடுத்த 3 பாட்டும் ஒரே பொருள். பலர் தொழும் புகலி மன்னர் ஒருபுடை வெப்பை பாற்ற மலர்தலை உலகின் மிக்கார் வந்து அதிசயத்து சூழ இலகுவேல் தன்னன் மேனி வளமிடம் எய்தி நீடும் உலகினில் தன்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்ததன்றி. பலர் தொழும் புகலி மன்னர், பலரால் தொழப்படக்கூடிய புகலி என்கின்ற சீர்காழியின் தலைவராகிய சம்பந்தர் ஒரு புடை வெப்பை பாற்ற நீக்க, வலது பக்கத்தில் உண்டானதாகிய மன்னனது வெப்பு நோயை நீக்க, மலர்தலை உலகின் மிக்கார் வந்த அதிசயத்து சூழ, இந்த உலகில் உள்ள அறிவால் சிறந்தவர்களெல்லாம் அதிசயமாக அதை சூழ்ந்து பார்க்க, இலகுவேல் தன்னவன் மேனி, வேல்படையை தாங்கிய பாண்டியனது மேனி வலமிடம் எய்தி நீடும். என்னாச்சு? வலப்பக்கம் தன்மையும் இடப்பக்கம் வெம்மையும் கூடியதால் நீண்ட உலகில் தன்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்ததன்றே. தன்மையும் வெம்மையும் ஒரே இடத்துல சேர்ந்தது போல இது ஒரு அதிசயம். ஆகவே மன்னனது உடம்புல வலப்பக்கம் குளிர்ந்தும் இடது பக்கம் வெப்பமாயும் இருந்தது ஆச்சரியமாக பார்த்தார்கள். உடனே மன்னவன் மொழிவான் என்னே மதித்த இக்காலம் ஒன்றில் வெண்ணரகு ஒரு பாலாகும், வீட்டின்பம் ஒரு பாலாகும், துண்ணு நஞ்சு ஒரு பாலாகும், சுவை அமுது ஒரு பாலாகும், என் வடி ஒன்றில் உற்றேன் இரு திறத்து இயல்பும் என்பான். மன்னன் என்ன சொன்னான்? நல்ல மன்னன் சைவத்துக்கு மாற போறான். அதுக்கு ஒரு விளக்கம்.
மன்னவன் மொழிவான், மன்னன் மொழிந்தானோ என்னவென்று, என்னே மதித்த இக்காலம் ஒன்றில். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த ஒரே நேரத்தில் எப்படி ஆயிற்றான், வெண்ணரகு ஒரு பால், நரகத்தினுடைய வாதனை எனக்கு இடப்பக்கம், வீட்டு இன்பம் ஒரு பால், சொர்க்கத்துல இருக்கிறது போன்றது ஒரு அனுபவம் வலது பக்கம். இவனுக்கு எப்படி நரகம் சொர்க்கம் தெரிஞ்சது, தெரியாது. துண்ணு நஞ்சு ஒரு பால், இடது பக்கம் நஞ்சு பட்டது போல, வலது பக்கம் சுவை அமுது ஒரு பால், வலது பக்கம் சுவைக்கக்கூடிய அமிர்தம் போல இருந்ததாம். இதெல்லாம் நமக்கு தெரியாத இல்பொருள் உவமையணி. என் வடிவு ஒன்றில் உற்றேன், என் ஒரே உடம்புல வலது பக்கம் இடது பக்கம் இந்த ரெண்டிலும் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி உணர்ச்சிக்கு உட்பட்டேன். ஆச்சரியம், உண்மையில் ஆச்சரியம் தான். நமக்கு சின்ன வயசுல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, கண்ணுல ஏதாவது நோய் ஒரு கண்ணுல ஏற்பட்டா மருத்துவர் அந்த கண்ணுக்கு மட்டும் மருந்து போடுன்னு சொல்ல மாட்டார், ரெண்டு கண்ணுலயும் மருந்து போட்டுக்கோங்க. நோவு வலது கண்ணுல மட்டும்தான் இருக்கும், இடது கண்ணுல நோவு இருக்காது. பாருங்க, ஒரு கண்ணுல நோய் இருக்கு, ஒரு கண்ணுல நோய் இல்லை. ஆனா மருந்து கொடுக்கிற மருத்துவர் மட்டும் நோய் இருக்கிற கண்ணுக்கும் போட்டுக்கோ, அந்த நோய் அடுத்த கண்ணுக்கு வராம இருக்க தற்காப்புக்காக அதுலயும் போட்டுக்கோ. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி ஒரு உடம்புல ஒரு பக்கம் வலி ஒரு பக்கம் வலி இல்லை இருக்கும், வலது கையில் அடிபட்டதுன்னா அந்த வலது கை வலிக்கிறது தான் தெரியும், இடது கை வலிக்காது. இது சரியா தப்பான்லாம் நல்ல மேற்கோள் இருக்கு. அதுக்குதான் நம்ம உடம்புல ரெண்டு கூறு எந்த பகுதியில அடிபட்டதோ எந்த பகுதியில காயம் ஏற்பட்டதோ அதற்கு உண்டான வலியை தான் நம்ம உணர முடியும். அதற்கு மாறாக அடுத்த பக்கமும் சேர்ந்து வலியை நம்மால இல்லாத வலியை உணர முடியாது. சரிதான், மரபு சரி. நாமே சொல்றோம் இல்லையா, வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஒரு 65 வயது நிரம்பியோர் மருத்துவற்ற போனார், வலது கால் ஒரே வலி, குடைச்சல், தாங்க முடியல அப்படின்னாரு. மருத்துவர் சோதிச்சுட்டு வயசாகிறது இல்லை, அப்படித்தான் இருக்குன்னாராம். இன்னும் வந்த நோயாளி கேட்டாராம், இடது காலுக்கு அதே வயசு தானே, அதுக்கு ஏன் நோய் இல்லைன்னார். இதை வேடிக்கையாக சொல்வார்கள். ஆகவே நம்ம உடம்புல இந்த ரெண்டாக பகுத்து தான் மூளை பார்க்கிறது. அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பக்கம் குளிர்ச்சியும் ஒரு பக்கம் வெப்பமும். அதற்கு சொல்லப்பட்ட ஓமை தான் சொர்க்கம் நரகம் நஞ்சு அமிழ்துன்றதுதான் ஒரு இல்பொருள் ஓமையாக சொல்லப்பட வேண்டி இருக்கிறதே வழிய, ஆனால் உடலின் இயல்பு அப்படித்தான். மூளை இரண்டையும் தனித்தனியாக தான் உணர்கிறது. வலது பக்கம் இடது பக்கம்னு மூளை பிரித்து தான் அறிகிறது. அதனால அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, இது எப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் சரிதான். ஆகவே ஒரே நேரத்தில் எனக்கு இருவேறுபட்ட உணர்வுகள் என் உடலில் ஏற்பட்டதை என்னால் உணர முடிகிறதுன்னு பாண்டிய மன்னன் சொன்ன உடனே, வெந்தொழில் அருகர் தோற்றீர், என்னை விட்டு அகல நீங்கும் வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே, இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கு அருள் புரிவீர் என்று சிந்தையால் தொழுது சொன்னான் செல் கதி கணியனானான். அழகான இடம். இந்த இடத்துல நயமா பார்த்திருக்கார். வெந்தொழில் அருகர் தோற்று, கொடிய தொழிலை உடைய சமணர்களே, நீங்கள் உங்கள் போட்டியிலே தோற்றுவிட்டீர்கள். சொல்லிட்டு என்ன சொன்ன, என்னை விட்டு அகல, என்னை விட்டு போயிடுங்க, இங்க இருக்க வேண்டாம், இனி உங்களை நான் ஏற்பதாக இல்லை, நீங்க வெளியே போயிடலாம், நீங்கள் தோற்றீர்கள், இனி இங்க இருக்கக்கூடாது. அகல நீங்கும், கிளம்பி போயிடுங்க, இன்னும் உங்களை நான் இங்க பார்க்க கூடாது. வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே, தாங்களாக முன் வந்து என்னை தடுத்தாட்கொண்டு எனது நோயினை தீர்ப்பதற்கு என்று வந்த வேத வழி நின்ற வள்ளலார், கேட்காமலேயே உதவறனுக்கு பேரு வள்ளல். பாண்டிய மன்னன் கேட்கல, தானாக உதவ வருகிறார் சம்பந்தராகவே. வள்ளலாரே, இந்த வெப்பு அடைய நீங்க எனது இப்போ இடது பக்கமும் வந்துள்ள இந்த வெப்பு முற்றிலுமாக நீங்க எனக்கு அருள் புரிவீர்.
ஆக ஒரு பக்கம் மட்டும் போயிற்று, அடுத்த பக்கமும் போவதற்கு நீ நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சிந்தையால் தொழுது. ஏன் தெரியுமா? சிந்தை மனம் ஒப்பினான் அர்த்தம். ஏதோ ஒரு புறநிலையில வணங்குவது போல நினைக்கலையா, அப்படியே மனதால் நம்பிக்கை கொண்டு சிந்தையால் தொழுது சொன்னான் செல் கதிக்கு அணியன் யானான். போகக்கூடிய பகுதிக்கு, அதாவது செல் கதி அப்படின்னாக்க நற்கதிக்கு நெருங்கியவனாகிய பாண்டியன். செல்கதினா போற காலம்னு அர்த்தம். போற காலத்துக்கு புண்ணியம் தடுறதுன்றது இல்லையா, இந்த மாதிரி அந்த நற்கதிக்கு உரியவனாகியவன், நல்ல கதிக்கு வரக்கூடியவனாகியவன் இவ்வாறு வேண்டி விரும்பி சம்பந்தரை கேட்டுக்கொண்டான். உடனே திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீரு காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒருமுறை தடவ அங்கண் ஒழிந்து வெப்பு அகன்று பாகம் மருவு தீ பிணியும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்தான். திருமுகத்தின் கருணை காட்டு, திருமுகத்தில பொலிவும் உள்ளத்தில் நிறைந்த கருணையினையும் புறத்தே புலப்படுத்த மன்னன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சம்பந்தர் அப்படியே முகம் பொலிவோடு, உள்ளத்தில் இருந்த கருணை முகத்தில் வந்ததனால முகம் பொலிவடைந்ததாம். அப்படிப்பட்ட சம்பந்தர் திருக்கையால் நீரு காட்டி, தன்னுடைய திருக்கையில இருக்கக்கூடிய திருநீற்றை மன்னனுக்கு காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால், வேதத்தை உச்சரிப்பது போல் அரிய மறைகளை துதிப்பது போல என்ன செய்தார்? பிள்ளையார் போற்றி அந்த திருநீரை மீண்டும் ஒரு முறை போற்றி பின்னும் ஒரு முறை தடவ, வலது பக்கமும் தடவின விபூதிய திருப்பி இடது பக்கமும் தடவ அங்கண் ஒழிந்து வெப்பகன்று, இதுகாரும் இடது பக்கமும் கடுமையான முறையிலே பாதிப்பனை தந்து கொண்டிருந்த அந்த வெப்பு நோய் அகன்று பாகம் மருவு தீர, அந்த இடது பக்கமும் துன்பமானது தீர பிணியும் நீங்கி, இதுகாரும் மன்னனை வருத்தி கொண்டிருந்த நோயும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்தான். வழுதி பாண்டியன், முழுதும் என்றால் முழுமையுமாக அந்த வெப்பு நோயிலிருந்து விடுபட்டான். இதை விட பெரிய மகிழ்ச்சி மங்கையர்கரசிக்கு வேற என்ன வேணும்? ஒற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனம் பெருமை என்று பிறந்தனம் பிறவா மென்மை உற்றனன் மன்னன் என்றே உளங்கழித்து உவகை மிக்கார். பாண்டியனது மனைவி மங்கையர்கரசி கொற்றவன் பாண்டிய மன்னன், தேவி அவனது மனைவி மங்கையர்கரசியாரும் குலச்சிறையார் அமைச்சரும் தீங்கு செற்றவர் செய்ய, தீங்கினை அழித்த பிள்ளையாரின் சிவந்த திருவடிகளை விழுந்து வணங்கினார்களாம். செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து, தாமரை மலரை போன்று சிவந்த அடிகளை உடைய சம்பந்தர் திருவடிகள்ல தங்கள் தலையை சேர்த்தார்கள். அப்படி தலை அவர் காலில் படுற மாதிரி விழுந்து வணங்கி பெற்றனம் பெருமை என்று, நாங்கள் பெறுதற்கு அரியதாகிய சிறப்பினை பெற்றோம். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டோம். பிறந்தனம் பிறவா மேன்மை, இனி பிறவி இல்லாத மேன்மையை அடைந்து விட்டோம். இனிமே எங்களுக்கு மரணம் வந்தாலும் அடுத்த பிறவி கிடையாது. ஏனென்றால் இறை அருளால் ஒரு பெரிய அரிய காட்சியை பார்த்துட்டோம். ஆகவே மேன்மை உற்றனன் மன்னன் என்று, மன்னனுக்கும் இந்த நோயானது தீர்ந்து என்னாயிற்று? மன்னனும் மேன்மையை அடைந்தான். ஏன்னா அவர் கையால் தீண்டப்பட்டு இருக்கிறார். திருநீரு பூசினது, திருநீரு ஒரு மருந்து, அதை பூசின கைகள். நாமே சொல்றோம் இல்லையா, நமக்கு நோய் வந்தா மருத்துவர்கிட்ட போனா ஒரு கைராசியான டாக்டர் மருந்துக்கு பரிந்துரை எழுதி கொடுக்கிறார். ஆனா நமக்கு என்ன நம்பிக்கை? அவர்கிட்ட போனா 3 வேளை மருந்து சார், முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு கைராசி. அது போல திருநீரு ஒரு மருந்து, அதை பரிந்துரைத்தது சம்பந்தர், அதோட அதையே அவர் கையில் எடுத்து பூசியிருக்க. இது எவ்வளவு பெரிய அருள் என்று. அதனால்
மன்னனும் மேன்மை அடைந்தான், உற்றனன் மன்னன் என்று. தங்களுக்கு என்ன பெருமை கிடைத்ததோ அதை விட ஒரு பெரிய பெருமை மன்னனுக்கு கிடைச்சது. சம்பந்தரால் தீண்ட பெற்று திருநீரை பூச பெற்றது. இவர்கள் இருவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. ஞான சம்பந்தரால் தீண்டி, அந்த தீண்டுதல் என்பது ஸ்பரிச தீட்சைன்னு பேர். தீட்சைன்னா ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல். பாஷா தீட்சை உண்டு, நயன தீட்சை உண்டு, பரிச தீட்சை உண்டு, மனோ தீட்சை உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு தீட்சைக்கும் மீன் தான் இட்ட முட்டைகளை கண்களால் பார்த்து பொறிக்கும். அதுபோல குரு தன்னுடைய கண்களால் அருட்பார்வையினை தந்து தன்னிடம் உள்ள சீடனுக்கு ஞானத்தை புகட்டும். இதுக்கு பேரு நயன தீட்சைன்னு பேர். அதுபோல சில குருமார்கள் அமர வைத்து தத்துவங்களை காது பட சொல்லி அதன் மூலமாக ஞானத்தை தருவார்கள். இது மொழியினால் கடத்தப்படக்கூடிய ஞானம், பாஷா தீட்சை. ஆமை என்ன பண்ணும்? கடல் கரையில முட்டையிட்டு விட்டு கடலுக்கு போயிடும். அந்த முட்டையை எண்ணி 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 சில நாட்கள் கழித்து கடற்கரையில முட்டைகள் பொரிந்து ஆமை குஞ்சுகள் வெளியே வரும். இது மனோதீட்சை. அதுபோல கோழி தான் இட்ட முட்டைய மீது அமர்ந்து தன் ஸ்பரிசத்தை கொடுக்கும் முட்டைக்கு. அப்பதான் அந்த முட்டை பொரிந்து குஞ்சு பறவை வெளியே வரும். இதுக்கு பேரு ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. அது போல இந்த பறவைகள் விலங்குகள் செய்வது போல குருவானவன் தன்னை நாடி வந்த சீடனுக்கு இப்படியெல்லாம் அருள் பாலிக்கணும். அவன் தான் குரு. ஒண்ணு நயனத்தாலோ பாஷையினாலோ ஸ்பரிசத்தாலோ இல்ல மனசினாலோ ஞானத்தை இப்படி எல்லாம் கடத்தணும். அப்பொழுதுதான் ஞானம் சிறக்கும். அது போல இந்த சம்பந்தர் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் வாழ்த்தி பாஷையின் மூலமா தான் தீட்சை. ஆனா நோய்வுற்ற பாண்டியனுக்கு திருநீரை கையால் எடுத்து பூசி விட்டிருக்கார். ஸ்பரிசம். இதை விட பெரிய பேரு ஏன்? அதுதான் பிறந்தனம் பிறவாமென்மை உற்றனன் மன்னன். பிறவி பயனை அடைந்து போனானாம் மன்னன். இது போன்றதாகிய ஒரு பயன் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஆகவே என்றே உளம் கழித்து உவகை மிக்கார். மன்னனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததுன்னு அமைச்சனும் அரசியும் மகிழ்ந்தார்களாம். ஏதோ தங்களுக்கே கிடைத்தது போல. ரெண்டு பிரச்சனை. மன்னன் நோய் தீர்ந்தது, இரண்டாவது மன்னன் மனம் மாறியது, மூன்றாவது சைவத்திற்கு இனி ஆதரவு. எப்படி? அதனால இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அப்படியே பெருமளவிலே மகிழ்ச்சி கொண்டார்கள். மீனவன் தன்மேல் உள்ள வெப்பெல்லாம் உடனே மாற ஆன பேரின்பம் எய்தி உச்சி மேல் அங்கை கூப்பி மானம் ஒன்று இல்லார் முன்பு வன்பினி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் உய்ந்தேன் என்றான். இங்க சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கிறது தானே முக்கியம். இங்கேயும் ஒரு குத்து வைக்கிறார் பாருங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் அவர்கள் எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது? கொஞ்சம் கவலை தான். மீனவன்னா மீனை தனது கொடியிலே கொண்டவனாகிய பாண்டியன். ஆனா மீன கொடியோன், அவனுடைய லட்சினை மீன். தன்மேல் உள்ள வெப்பெல்லாம், இதுகாரும் அவன் உடலை வருத்தி கொண்டிருந்த வெப்பு நோயெல்லாம் உடனே மாற சம்பந்தர் திருநீர் பூசியதால் உடனே அந்த நோய் தீர ஆன பேரின்பம் எய்தி, இதுகாரும் பிறர்க்கு அரியதாகிய பெரியதோர் இன்பத்தை பெற்றான் அவன். இப்படி ஒரு சந்தோஷத்தை அவன் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. உச்சி மேல் அங்கை கூப்பி, தலைக்கு மேல கைய கூப்பினான். அப்போ தலைக்கு மேல கைய கூப்பி
சம்பந்தரை வணங்கினாலே போதும். என்ன பண்ணார் சேக்கிழார்? மானம் ஒன்று இல்லா முன்பு, கொஞ்சம் கூட வெக்கம் மானமே இல்லாத ஆடையற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமணர்கள் முன்பு வன்பினி நீக்க வந்த அவர்கள் முன்பு தன் உடலிலே உண்டானதாகிய கொடிய நோயை நீக்க வந்த. இங்க எதுக்கு சமணரை கூப்பிடு? இதெல்லாம் தான் கொஞ்சம் இலக்கிய நோக்கில் படிக்கும் போது இடர்பாடு. ஆனால் வரலாற்று நோக்கில் இப்படியெல்லாம் சேக்கிழார் பாடக்கூடிய அளவில் இருந்தார்கள் என்று சொன்னால், அப்ப அவர் காலத்தினுக்கும் அவருக்கு முன்பு இருந்த காலத்திலும் சமணர்கள் எவ்வளவு பெரியதாகிய இடர்பாட்டை மக்களுக்கு தந்திருப்பார்கள். அதுதான் இப்போ போர்க்களத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? ஈரான் யுத்தம். ஈரான்லேயே ஒரு சார் மக்கள், நேற்று சவுதி இளவரசர் ஒரு பேட்டியில சொல்றார், இந்த இஸ்லாமிய நாடுகள் 7 தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பை செய்ய வேண்டும்னு கமேனி முயன்றார். அதற்கு மூல வித்திட்டவர் அவருடைய தந்தை கொமேனி. இந்த பிராந்தியத்தில் அவர்கள் ஒரு ஹிட்லரை போல் செயல்பட்டார். அவர் பேசின ஒரு நேர்முக பேச்சுல, இன்டர்வியூல இளவரசர், சவுதி இளவரசர் சொல்லிட்டு அதை எங்களால் ஏற்க முடியல அப்படின்னு. அதே போல இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்னு இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக செய்தி வருகிறது. இது ஆச்சரியமான விஷயம். இன்று வரை அது வெளியே, நேற்று வரை அது செய்தியாக வராமல் இன்று பல இடங்கள்ல இந்த கமேனி தன்னுடைய அந்த அடிப்படை வாதம்னு சொல்றோம் இல்லையா, ஃபண்டமெண்டலிசம், அதை வைத்து கொண்டு எவ்வாறு எல்லாம் அந்த இஸ்லாமியத்துல ஆடவர்கள் மேன்மையானவர்கள், மகளிர்கள் மிக மிக கீழ்நிலையில தான் இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஒடுக்கி எவ்வாறு எல்லாம் செயல்பட்டான், அதற்கு உடந்தையாக அவனது ஆட்சியில் இருந்த அமைச்சர்களும் நீதிபதிகளும் எவ்வாறெல்லாம் செயல்பட்டார்கள்னு இப்பொழுது பக்கம் பக்கமாக வருது. வருத்தமா இருக்கு. அப்போ இன்றைக்கு கமேனியை அமெரிக்காவோ இஸ்ரேலோ சேர்ந்து அழித்தது, அந்த நாட்டை சீர்குலைக்கிறது என்று சொன்னாலும், இன்றைய நவீன சமூக அமைப்பியல்ல, அங்கு வாழ் பெண்களுக்கு செய்யப்பட்டன எல்லாம் கொடுமைன்னு உலகம் ஏற்கனவில்லை. இன்றைக்கு இந்த பழமைவாதங்கள்ல பயன் இல்லை. நாளுக்கு நாள் மக்களினுடைய தேவைகள், பொருளாதாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிலை, இதையெல்லாம் இன்றியமையாத சூழல்ல அணுகணும். இந்த இக்கனாமிக் ஃப்ரீடம்ன்றது ஆணுக்கு மட்டும் கிடையாது. அது பழைய காலத்துல நம்ம அந்த இந்து தர்மத்துல கர்த்தான்றது வீட்டுல ஏர்ன் பண்ணக்கூடிய தலைமையான ஆண்மகனுக்கு. இன்னைக்கு அந்த மரபெல்லாம் போயிற்று. ஆண்மகன் மட்டும் பொருள் ஈட்டக்கூடிய சூழல்ல இல்லை. இன்றைய தேவைகள் மிகுந்து இருக்கிறது, வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. அவரவருக்கு நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுவார்கள் பெண்கள், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தேவை, சமூக சுதந்திரம் தேவை. ஒரே இல்லத்துல கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி என்பதினாலேயே நான் முழு நேரமும் உனக்கு உடன்பட்டு இருக்க முடியாது. எனக்கு வீட்டுல நான் தனித்திருக்கக்கூடிய நேரம்னு ஒண்ணு வேணும், எனக்கு உண்டான ஸ்பேஸ் வீட்டுக்குள்ள வேணும் என்றெல்லாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அளவில் நிறைய வளர்ந்து விட்டார்கள். இது தவறு இல்லை, இதெல்லாம் காலத்தின் தேவை.
அதாவது முன்பெல்லாம் ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும்னா வீட்டில் உள்ள ஆடவனை கேட்கணும், அவர் ஒப்புதல் கொடுக்கணும். இன்றைக்கு கேட்பதிலிருந்து மாறி இவ்வாறு செயல்பட போகிறேன் என்ற பகிர்வுகள் இருக்கு. அவ்வளவு. முன்பெல்லாம் பர்மிஷனுக்கு காத்திருத்தல் போய் எது செய்வதாக இருந்தாலும் இன்றைய பெண்கள் வீட்டுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்கிறாங்க, அவ்வளவுதான். நீ அறிந்து கொள்வதற்காக இது சொல்லப்படுதல், நான் செய்ய போவது இப்படித்தான். இந்த அளவில் இன்றைய சமூகத்தில் அவர்களினுடைய தனித்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காலத்துக்கு இல்ல, எல்லா காலத்திலும் இருந்தது. வேத காலத்துல பெண்கள் எந்த அளவினுக்கு பங்களிப்பு செய்தார்கள், அதை கொண்டு ஒரு நடன நிகழ்ச்சியே நிகழ்த்தினார்கள். 7 வகையான பெண்கள் என்று கார்கியிலிருந்து ஆரம்பிச்சு லோகமுத்திரா, இவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் டு த வேதிக் கல்ச்சர். அதுக்கு பின்னாடி தமிழ்ல சங்க இலக்கியத்துல கிட்டத்தட்ட 38 பெண்பார் புலவர்கள். பிற்காலத்துல சைவம் சமணம்னு சைவம் வைணவம்ன்ற மத கோட்பாடுகள் வந்த பொழுது அங்க அடியவர்கள் பெண்கள் பேசப்பட்டார்கள். வைணவத்துல 12 ஆண்டாள் பெண்ணு, சைவத்துல காரைக்கால் அம்மையாரோ மங்கையர் கரதியோ திலகவதியாரோ சந்தனத்தாதியாரோ திருவெண்காட்டு நங்கையோ எல்லாம் பெண்கள். மிகப்பெரிய அளவில் பெண்பார் புலவராகிய ஔவையை பல நிலைகள்ல நாம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த ஃபண்டமெண்டலிசம்ன்றதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல அது ஏற்க இயலாது. அதனால இந்த சமணர்கள் பெருமளவில் இந்த சமூகத்தினுக்கு ஒரு பெரியதாகிய துன்பத்தை தந்திருக்க வேண்டும். வரலாறு என்ன சொல்லுகிறதுன்னா ஒரு சாராக பார்க்க கூடாது, தந்திருக்கலாம். அதனாலதான் சேக்கிழார் போன்ற ஒரு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில் பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவரே இவ்வாறு பல இடங்கள்ல எழுதக்கூடிய சூழல் ஏற்பட்டதுன்னா அந்த அளவினுக்கு சமண அடியவர்கள் இந்த சமூகத்தை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்க கூடும். எனக்கும் முழுசா தெரியாது, நானும் காலம் காலமா படித்து கொண்டுதான் வருகிறேன். அதனாலதான் ஞானசம்பந்தர் பாதம் நன்னி நான் உய்ந்தேன் என்றான். என்னுடைய கொடுமையான பிணியை தீர்க்க இங்கு எழுந்தருளி உள்ள ஞானசம்பந்தரினுடைய திருவடிகளிலே விழுந்து நான் சிறந்தேன், நான் காப்பாற்றப்பட்டேன் என்று மன்னன் மகிழ்ந்தான். அப்புறம் என்ன ஆயிற்றுன்னு அடுத்த வாதம் இருக்கு, இன்னும் 2 வாதம் இருக்கு. அனல் வாதம் புனல் வாதம், அது எப்படின்னு இனி வரும் காலங்கள்ல பார்ப்போம்.